ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. தங்கம் வெள்ளி வைர நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. பவர்ட் பை மதுரை மகன்யாஸ். பெயர் ஒன்று கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. மதுவை முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள மதுவிலக்கு இருந்த பிறகு கொண்டு வந்தது யார்? ராஜாஜி வேண்டாம் வேண்டான்னு போய் அழுக இதை கொண்டு வந்தது கருணாநிதி தான். அதை ஏன் உங்களால பேச முடியல? 2016 எங்களுடைய தலைவர் சொன்னாரு, நாங்க முழு மது விலக்கு அமல்படுத்துறோம்னு. அன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருந்துச்சு பாமக? அந்த தெம்பு திராணி தைரியம் எங்களுக்கு இருக்குல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. திருப்பி ஒரு தவறு நடக்குதா அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கிற இடத்துக்கு நாங்க வரமாட்டோம். நாங்க அதனால வர வருமானத்தை விரும்புவோம். அதுல வச்சுதான் நாங்க இலவச பூரா கொடுப்போம். நாங்க அதுல வச்சுதான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறோம்னே சொல்லுவோம். வெக்கக்காடு இல்லையா? ஊழலை பத்தி நீங்க பேசலாமா மேடம்? 2003ல இருந்து 20 வருஷமா ஒரு கேஸ் அன்புமணி ராமதாஸ் மேல இருந்துகிட்டே இருக்கு. அந்த கேஸுக்கு தீர்வு என்னாச்சு? அந்த கேஸுக்கான விடை என்னாச்சு? அதுக்கு தீர்வு வந்துருச்சா? அக்ஷயா கோல்ட் கம்பெனி அடகு 7 நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அக்ஷயா கோல்ட் கம்பெனி. மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2. மதுரை மகன்யாஸ், மகளிர் மனதில். சித்ரா காஃபி. நீங்க பேர் வைக்கிறதுல தான் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க திமுக. உங்கள் முதல்வன், உங்கள் கனவு திட்டம், நீங்க பேர் வச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனா கூட்டம் நடத்துறதும் ஒன்றிய செயலாளர்கள் கூட்டம் தான். அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் கூட்டம் வச்சு கூட்டத்தை நடத்துறது அரசாங்க பணத்தை நடத்துறது. அது மாதிரி தான் பேர்ல தான் பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லைங்க, அந்த மேடையில் நான் இருந்தேன். நானும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒரு குடும்பத்தை ஒருங்கிணைக்கிற பாங்கில் வார்த்தைகளை எல்லோரையும் சமரசப்படுத்தி வைப்பதற்கான வார்த்தைகளை எங்களால் முன்வைக்க முடிந்தது. இதில் சமரசம் என்பது சரியான அரசியலை நோக்கி மக்களை எடுத்து செல்வதற்காக. அவ்வளவுதான். இன்னைக்கு பெண்கள் யாரை அரியணை ஏற்ற போகிறார்கள் கேள்விக்கு அவங்க முன்னாடி மிக மோசமான பதிலை இந்த 4 ஆண்டு காலம் திமுக அரசு கொடுத்து விட்டு போயிருக்கிறது. முந்தி சாதாரணமா ஒரு கடைக்கு போறதுக்கு வெக்கப்பட்டு வீட்டுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம போய்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு வாங்கிட்டு சோசியல் மீடியால ஸ்டேட்டஸ் போற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னா, ஒருத்தனுடைய மனநிலையே, உளவியலையே, சமுதாய வாழ்வியலையே இந்த 4 ஆண்டுகள்ல நீங்க மாத்திருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியலையா? நான் மருத்துவத்துறையில் இருக்கிறேன். ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை மாதத்துக்கு கொண்டு நடக்குதுன்னா பெருசுன்னு இருந்த காலம் போய் தினமும் கேஸ் வருது. எப்படி கேஸ் போறதுன்னா, ஒரு அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை நடந்தால் 18 மணி நேரம் நடக்கும். எவ்வளவு செலவு! நீங்க எளிதாக சொல்லிவிட்டு போயிருங்கள், கடை தானே. இதை விட மோசமான போதை எல்லாம் இருக்கிறது. அதை முதலில் கவனம் படுத்துங்கள். இதையெல்லாம் விட்டுருங்க, சாதாரணமாக மன்னிச்சு விட்டுருங்க. ஆனால் இதுதான் இங்க தமிழகத்து பெண்களை வாழ்க்கையை இழக்க வைக்கிறது. தன் பிள்ளைய முந்திலாம் பொம்பளை பிள்ளை அனுப்புனாதான் வயிற்றுல நெருப்ப வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் அந்த வார்த்தைக்கு வைவோம். ஏன்? பொம்பளை பிள்ளை உடல் அவளை சார்ந்தது, நீ ஏன் அதை நெருப்பு அது இதுன்னு பயமுறுத்திட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் இன்னைக்கு பையனை, 11 வயசு பையனை வெளியே அனுப்பிட்டு அப்பாவோ அண்ணனோ சாயங்காலம் அவன் வரும்போது பேசாமல் வர்றானா, ஒழுங்கா பேசுறானா, ஏதாவது வாசனை வருதா யோசிக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு அதையும் கடந்து போயிடுச்சு. அவன் வாசமே தெரியாத என்னென்னமோ பயன்படுத்துறான். 6 வயது மாணவன் பயன்படுத்துறாங்கிற செய்தி சொல்றாங்க. வீடியோ வருது. பெண் குழந்தை பயன்படுத்துங்கிற செய்தி வருது. உங்களுக்கு வயிறு எரிய வேணாமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் எங்களுக்கு எதிராக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று போராட்ட களத்துக்கு வர வேண்டாமா? போராட்ட களத்துக்கு வந்தாங்க பெண்கள், செவிலியர்கள் வந்தாங்க, தூய்மை பணியாளர்கள் வந்தாங்க, அத்தனை பேரும் வந்து நின்னாங்களே. அங்கன்வாடி பணியாளர்கள் வந்தாங்க. மேடம், நீங்க சொல்றது 2 வேற வேற. எது வேற? போதைக்கு எதிராக பெண்கள் போராட்டத்துக்கு வர்றது வேற. தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், செவிலியர்கள்லாம் அவங்களுடைய பிரச்சனைக்கு வந்தாங்க. நீங்க சொல்றதுக்காக அவங்க ரோட்டுக்கு வரல. நான் சொன்னதுக்காக ரோட்டுக்கு வரல. அதுவும் பெண்களோட பிரச்சனைகள் தானே. இன்னைக்கு பெண்களை நோக்கித்தான் பெண்கள் யாரை அரியணை ஏற்ற போறாங்கன்னு கேட்க போது, பெண்களின் வாழ்வாதாரத்தை குலைக்கிற கஞ்சால இருந்து அவங்க பணி கூட அவங்களுக்கு நிரந்தரம் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. நீங்க அவங்க பணியை நிரந்தரம் இல்லைன்னு ஆக்கிவிட்டு காலையில் சாப்பாடு கொடுத்து வரோம், அதுவும் குப்பை வண்டியில் வச்சு கொடுத்து வரோம். அது யாருக்கு? தனியாரில் ஒருத்தனை வேலைக்கு போடுவீங்க, அந்த வேலையை தனியார் கொடுத்துட்டீங்க, அவங்க போய் சாப்பாடு கொடுக்குறேங்கிறீங்க. நீங்கள் இன்னும் திரும்பி காலை வேளை உணவுக்கு கையேந்த வைக்கிற நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தோங்க. 21ஆவது வருஷத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கு திமுக.
அதற்காகவாவது பேர் வாங்குவதற்கு ஏதாவது செய்வார்கள், நாங்கள் பாராட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். அது எல்லாத்தையும் இல்லாமல் அழிச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் 2023 2024 52% பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் போக்சோ 2023 4500 கேஸ்னா 2024 6000 7000 தொற்றுச்சு வழக்கு. அதாவது பதியப்பட்ட வழக்குகள், இன்னும் பதியப்படாத வழக்குகள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இதையெல்லாம் விட ரொம்ப மோசமான விஷயமா நான் பார்க்கறது, எல்லா பாலியல் வன்கொடுமைகளுக்கு பின்னாலும் எல்லா கட்சியிலையும் திருடவே இருப்பான், கொள்ளையடிக்கிறவ இருப்பான், மோசமான இருப்பாங்கிறது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க, நீங்கள் உங்கள் கட்டுக்குள்ள உங்கள் கட்சி நிர்வாகிகளே வச்சுக்கொள்ள முடியாமல் விருதுநகரில் 22 வயது பெண் 2 திமுக நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமை கொல்லப்படுகிறார். அடுத்து ராணிப்பேட்டையில் பாலியல் தொல்லை, அதுவும் திமுக நிர்வாகிகளால். அரக்கோணத்தில், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவங்கெல்லாம் கூட நிற்கிறாங்க. யார் அந்த சாருன்னு கேள்வி கேட்டு இன்னும் பதில் கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கிறோம். யாருக்காவது பதில் கிடைச்சதா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க கேட்பாங்க, நீங்கள் ஏன் மணிப்பூருக்கு போகலன்னு கேட்பாங்க. வேங்க வயல் போக மாட்டாங்க. நீங்கள் கேட்டிருக்கணுங்க, நீங்கள் கேட்டுக்கணும். இங்கே டாஸ்மார்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு, டாஸ்மார்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி மேடம், கூட்டணியிலேருந்து விலகிருங்க. வேணாம், பாமகவும் ஏடிஎம்கேவும் எதுக்கு கூட்டணி? விலகிட்டோம். யாரு டாஸ்மார்க்கை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும்ல, அந்த வரலாறு உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கப்புறம் கம்மி பண்ணது, அது எப்போ ஜாஸ்தி ஆச்சு? சரி, 2016 எங்களுடைய தலைவர் சொன்னாரு, நாங்க முழு மது விலக்கு அமல்படுத்துறோன்னு. அன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருந்துச்சு பாமக? சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க ஜெயிக்கல தான். முழு மது விலக்கு அமல்படுத்துறோம்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னோம்ல. அந்த தெம்பு திராணி தைரியம் எங்களுக்கு இருக்குல்ல, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. ஆனால் காலங்காலமாக என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுதோ, எப்படி அதை ஏத்துறாங்களோ அதைத்தான் திமுக திரும்பி திரும்பி இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு. அதில் தான் நீங்கள் பொள்ளாச்சி விஷயத்தை மட்டும் பேச தயாராக இருக்கிறீங்க, ஞானசேகர விஷயத்தை பேச தயாராக இல்லை. ஒன்றும் இல்லைங்க, ஆரம்பாக்கத்தில் 8 வயது குழந்தை, அது வெறும் ட்ரெயினில் கூடையில் வித்துட்டு போகிறவனோட பிள்ளை. அந்த பிள்ளைய அங்கே தூக்கிட்டு போய் மாமா தோப்புக்குள்ளே வச்சு பாலியல் வன்கொடுமை செய்கிறான். அந்த குழந்தை என்கிட்ட கேட்குது, அவன் யூரின் போகிறத என் வாயில் வச்சு குடின்னு சொல்கிறானே அப்படின்னு கேட்குது. நான் கேட்குறேன், நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க அதான் இது வழியா போதே மருந்து வந்துடும், அது வந்துடும் பேசுகிறீங்க. எனக்கு அதிலிருந்து கடைசியாக கிடைத்த தகவல், அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து ஒருத்தன் 5 நாள் வேலை செய்கிறாங்க. 5 நாள் வேலை செஞ்சு சம்பாரிச்சுப்பிட்டு இங்கே போனாதாங்க போதை நல்லா கிடைக்குது, எங்கே போனாலும் கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படியே 2 ஸ்டாப்பு கடந்து வந்து வெள்ளிக்கிழமையில இங்கே வந்துருவானா. வந்தா சரக்கை போட்டு போதையை போட்டு கஞ்சாவை போட்டு அங்கேயே இருந்து எந்த பெண்கள் போகிறார்கள் வருகிறார்கள் பார்த்து, கொஞ்சம் முன்னாடி ஒரு கர்ப்பிணியை தொட்டு பார்க்கலான்னு போனவன் அவங்க வீட்டுக்காரன் வந்தால் விட்டுட்டு இந்த 8 வயசு குழந்தைய தூக்கி போய்க்கிருக்கான். அந்த 8 வயசு குழந்தை கடைசியில் ஓடி வந்து அங்கே போகிற பிள்ளையும் பிடிச்சி, எப்போ அங்கே போனேன்னா ஒருத்தன் பேட் டச் பண்ணுறேன் வான்னு அந்த பிள்ளை அந்த பிள்ளையும் காப்பாற்றிட்டு ஓடி இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் போதை கிடைக்கும்னு ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து வந்தவன் ஆந்திராவிலேருந்து வந்து இங்கே வந்து பழச்சிட்டு போகிறான். இந்த அவ்வளவு வசதி செஞ்சுட்டு போகிறான். அவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக நாங்கள் வச்சுருக்குறோங்கிறதுக்கு நீங்கள் முதல் கன்ஃபஸ் பண்ண தயாராக இருங்க, ஒத்துக்கங்க. அப்போ தான் அதிலிருந்து மாற முடியும். இல்லை எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. மதுவிலக்கை முழுசாக கொண்டு வர முடியாதுன்னு ஒரு வாதம் ஒன்று இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இங்கு மதுவை முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே மதுவிலக்கு இருந்த பிறகு கொண்டு வந்தது யார்? ராஜாஜி வேண்டாம் வேண்டான்னு போய் அழுக இதை கொண்டு வந்தது கருணாநிதி தான். அதை ஏன் உங்களால பேச முடியல? திருப்பி ஒரு தவறு நடக்குன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கிற இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் வந்து அதனால வர வருமானத்தை விரும்புவோம். அதில் வச்சு தான் நாங்கள் இலவச முறம் கொடுப்போம். நாங்கள் அதில் வச்சு தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறோம்னே சொல்லுவோம். வெக்கக்காடு இல்லையா? இந்த டாஸ்மாக் வருமானம் தான் ஆசிரியருக்கு சம்பளம் போடுதுன்னு சொல்றது வெக்கக்காடு இல்லையா? நிர்வாகம் உங்களுக்கு ஒழுங்கா தெரியலைன்னு அர்த்தம். நீங்க ஒரு பிள்ளை படிக்குது, படிக்கிறதுக்கும் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு. படித்த பிறகு வேலை வாய்ப்புக்கு இன்னைக்கு 850 கோடி 888 கோடி பணிமாறுதலுக்கு மட்டும் ஊழல் நடந்திருக்குங்கிறது பட்டியல். நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணணும் சொல்லி 12 நாள் ஆச்சு. வழக்கு தொடுக்கணும்னு இப்போ வரைக்கும் வழக்கு தொடுக்கலை. இப்படி எந்த வகையிலும் மக்களுக்கான நிர்வாகம், மக்களுக்கான அரசியல் நீங்க எதையும் நடத்தலைங்க. நீங்க உங்கள் அரியணையை பத்திரப்படுத்துவதற்கு, உங்கள் அரியணையை உதயநிதிக்கு தூக்கி கொடுப்பதற்கு, உங்கள் அரியணை அடுத்து இன்பநிதிக்கு தூக்கி கொடுப்பதற்கு 20 கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்திலையும் பல பேரை நிற்க வச்சு
காணாமாக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. யாருக்கும் சொந்த அடையாளம் இல்லாம நீங்க பெரிய கவலைப்படுறீங்க. என்ன பெரியாரை தூக்கிட்டாங்கன்னு. ஏங்க, பெரியார் என்ன சொன்னார்? கேள்வி கேட்கணும்னு சொன்னார். பொருளாளரா இருந்து கணக்கு கேட்டதால் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் இல்லையா? இன்னைக்கு கேள்வி கேளுங்கன்னு சொல்றோம். நீங்க பாஜகவை கையை பிடித்து கூட்டு வரீங்க. பாஜக கூட்டு வந்தா கூட பரவாயில்ல போல, இந்த பாதக ஆட்சியை கூட்டிட்டு வந்து அரியணையில் உட்கார வைத்து விடாதீர்கள் என்று கேட்க வேண்டிய இடத்தில், புலம்ப வேண்டிய இடத்தில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். ஊழல் அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும்? அன்புமணி அவர்கள் முதல்ல கூட்டணியை முறிச்சிடணும். நான் திரும்பவும் அதை தான் சொல்றேன். ஏன்னா அவருதான் அவங்க கூட்டணி முறிக்குது, நீங்க ஏங்க அவ்வளவு இதா இருக்கீங்க? நான் சொல்றேன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவருதான் சொன்னாரு 24 சார்ஜ் ஷீட் ஆஃப் கரப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது எடப்பாடியார் மீதும் அவங்க கூட இருக்க அமைச்சர்கள் மீதும் அப்படின்னு சொல்லி 660 புகார் ஊழல் பத்திரிகை அறிக்கையை வெளியிட்டவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஊழலை பத்தி நீங்க பேசலாமா மேடம்? 2003 இருந்து 20 வருஷமா ஒரு கேஸ் அன்புமணி ராமதாஸ் மேல இருந்துகிட்டே இருக்கே. அந்த கேஸுக்கு தீர்வு என்னாச்சு? அந்த கேஸுக்கான விடை என்னாச்சு? அதுக்கு தீர்வு வந்துருச்சா? கோர்ட்ல நீங்க அதுக்கு ஆப்போசிட் ஃபைல் பண்ணிட்டீங்களா? என்ன நடந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஊழலை பத்தி நாங்க பேசணும்னு நினைக்கல, நீங்க சொன்னனால நாங்க இன்னைக்கு கேட்கிறோம். அப்படின்னு பார்த்தா ஊழல்னு சொன்ன 2 கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணின்னு பேசுறீங்களே. அப்ப நாங்களாம் என்ன பண்றது? இதுல இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உங்க பாயிண்ட் முடிச்சிட்டீங்கல? அந்த ஒரு கேள்வி, அந்த கடன் பத்தி சொல்லல. சொல்லிட்டு முடிக்கும் போது வர கடனை பத்தி நீங்க சொன்னீங்க நிறைவா. அதுதான் 10 லட்சம் கோடியா மேடம்? அதானே சொன்னீங்க. அதுல 5 கோடி தான் நம்மளுது. மிச்சம் 5.5 அவங்க கிட்ட கேளுங்க. சரிங்களா? அதுல இன்னைக்கு 5 கோடி 5 லட்சம் கோடி வந்திருக்கு. சரி வந்திருக்கு. நான் இல்ல இருங்க, அதுல கீழ இருந்து பேசாதீங்க. ஒரு நிமிஷம் நாகநந்தி, கீழ இருந்து பேசாதீங்க. கடனை பத்தி பேசணும்னா நம்ம 2000ல இருந்தே பேசலாம். 2011ல திமுக ஆட்சியை விட்டு போகும்போது எவ்வளவு கடன் இருந்தது, 2021ல அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது எவ்வளவு கடன் இருந்ததெல்லாம் பேசினா இதோட அதிகமா தான் வரும். ஒவ்வொரு ஆட்சியும் அதற்கு முந்தைய ஆட்சியை விட 5 வருஷத்துல அதிகமான கடன் தான் வாங்கியிருந்தாங்க. அதுல 5.5 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. அதுல இந்த அரசு பொறுப்பேற்றல இருந்து ஒவ்வொரு வருஷம் கல்விக்கு மட்டும் 52,000 கோடி நாங்க செலவு பண்ணியிருக்கோம். அப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலே 2 லட்சம் கோடி வந்திருக்கு. அதை தாண்டி இன்னும் ஜல்ஜீவனுக்கான வர வேண்டிய 3000 கோடி வரலீங்க. ஜிஎஸ்டி வரி பகிர்வு வர கிடையாது. பேரிடர் நிவாரண நிதி ஒன்றிய அரசுக்கு நம்மளுக்கு வரல. அது எல்லாத்துக்கு மேல 100 நாள் வேலைக்கு நிலைவு பணம் வரல. அதே மாதிரி இவங்க எல்லாம் இழிவா பேசினாங்களே, காலை உணவு எல்லாரும் கேட்டீங்களே, பேசுனீங்களே. ஆனா அந்த காலை உணவு அப்படிங்கிறது ஒரு தூய்மை பணியாளர் ஒரு அம்மாட்ட போய் கேளுங்க, அந்த காலையில சாப்பாடு அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு நல்லா போய் சேருதுன்னு. அதுக்கு 22 லட்சம் குழந்தைங்க டெய்லியும் காலையில நிம்மதியா சாப்பிட்றாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா அப்படி இருக்கிற அந்த எஸ்எஸ்ஏக்கு வரக்கூடிய அந்த 3000 கோடி கடனும் வரல. இதெல்லாம் திருப்பி வாங்கினாலே கிட்டத்தட்ட அது ஒரு 2 லட்சத்தி 2,03,000 சொச்சம் கோடி இருக்கு. அதை வாங்கினாலே 40% கடன் நம்மளுக்கு அடைஞ்சிருங்க. சரிங்களா? இதுதான் கடனுடைய நிலைப்பாடு. அப்ப இதை கொடுக்க வேண்டிய அரசு இடத்துல ஒன்றிய அரசு இருக்குங்கும் போது இப்பதான் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த மாநில சுயாட்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாநிலத்துக்கான சுய உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல நீங்க மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயமரியாதையோடு நிக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கான உரிமையை பெறணும் அப்படின்னு சொன்னா அதற்கான நல்ல தலைமை மேல வரணுங்கிறதா. இன்னைக்கு நாங்க இப்பவும் ஓப்பனா சொல்றோங்க, எங்களுக்கு அதிமுக போட்டியா, பாமக போட்டியா, நாம் தமிழர் இதெல்லாம் எங்களுக்கு போட்டி இல்லை சார். எங்களுக்கு போட்டி ஆதிக்க வர்க்கத்திலிருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவுக்கான ஒரு தலைவராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரகடனப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் அந்த தலைமைதான் விரைவில் ஆட்சிக்கு வரும். வெர்ஷன் 2.0 திராவிட மாடல் ஆட்சி. யாரு சிரிச்சாலும் சிரிக்கிறவங்க பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு 2024 மே 7 திரும்பவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர் பதவி ஏற்பார். தமிழ்நாடு வளம் பெறும், இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ் டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. தங்கம் வெள்ளி வைர நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் அக்ஷயா கோல்ட் கம்பெனி. பவர்ட் பை மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2 மதுரை மகன்யாஸ் மகளிர் மனதில். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. அட்சயா கோல்ட் கம்பெனி அடகு 7 நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அட்சயா கோல்ட் கம்பெனி. மதுரை மகன்யாஸ். பெயர் 1 கடை 2 மதுரை மகன்யாஸ் மகளிர் மனதில். சித்ரா காஃபி.